எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி ட்ரேடிங்கில் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் இது வரைக்கும் Zerothaல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் நாங்கள் ஃப்ரீயாக கால்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய Zerotha கைட் ஆப்பில் இருக்கிறேன் நான். ஸோ மொத்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3 ட்ரேடு எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3மே பேங்க் நிஃப்டி தான். ஸோ என்னுடைய ட்ரேடு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கெலாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ரேடு. இதான் ஃபைனல் ட்ரேடு. 10:30 மணிக்கு பார்த்துங்க, 10:39 அந்த டைமிங்க்கெலாம் நான் ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1221 ரூபா. ஸோ இது என்னோட ப்ராஃபிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தமாக 2 செக்மெண்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ 2 செக்மெண்ட்ன்றதை பேங்க் நிஃப்டியாக எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 1221 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ இதை நான் எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணேன், எந்த இடத்துல என்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னியோட சார்ட் இது. இதில் பார்த்திங்கன்னா இதில் பேங்க் நிஃப்டி கரெக்டாக நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ மொத்தமாக ஒரு 30 அரௌண்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ப்ராஃபிட் வச்சு எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மேலே இப்போ அப் ஒன் கொடுத்துட்டு ஒரு திரும்ப டவுன் கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ திரும்ப இந்த இடத்துல கூட என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இருந்தாலும் மார்க்கெட்டு எப்படி போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி காலையிலே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த கால்ஸோட இதெல்லாம் பார்ப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்குன்னு. ஸோ இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 கால்ஸ் ஏதோ கொடுத்தேன். ஸோ 4மே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம காலையிலே 2 பேங்க் நிஃப்டியோட நிறுத்தியாச்சு. ஸோ அதில் அதுக்கு மேலே எதுவும் ட்ரேட் பண்ணல. பட் ஆனால் நம்ம கால்ஸ் எப்பயும் போல் நார்மலாக கொடுத்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கால் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 18,000 ப்ராஃபிட் 18,000 நம்மள்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த பேங்க் நிஃப்டியில் கொடுத்த அந்த ப்ராஃபிட் ஒரு 1300 சம்திங் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது போல் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி Zerothaல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இது போல் நம்ம ஃப்ரீயாக கால்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்புறம் ஒன் மோர் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த செபி ரெஜிஸ்டரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அந்த லாஸ் எது வந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் எடுங்க. ஸோ நாங்கள் கால்ஸ் கொடுக்குன்றதால நீங்கள் எடுக்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு ஒன் ஆஃப் தி வே ஆஃப் மணி மேக்கிங் தான் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கொடுக்குற கால்ஸ்லாம் நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு, இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் நம்ம கால்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட நாலேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ கேபிட்டல் இருந்தால் நம்ம கொடுக்குற கால்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ என்கிட்ட கேபிட்டல் அந்த அளவுக்கு இல்லைன்றதால தான் நான் மினிமம் ப்ராஃபிட்டோட ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும், 500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் ப்ராஃபிட் அது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ மற்றவங்களாம் நம்ம குரூப்பில் இருக்கவங்களாம் இந்த கால்ஸ்லாம் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் இது போல் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ
டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த கால்ஸ்லாம் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.